கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கூட நாம் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் தந்த அந்த ஒரு வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். உலகத்திலே பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட தேவ வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இப்பொழுது கூட நல்ல ஒரு பாடல்களை கேட்க கற்ற நமக்கு கிருபை பாராட்டினார். இயேசு எந்த வாழ்விலே வெளனானார் எனக்கு என்ன ஆனந்தம் என்று சொல்லி, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வெளனாய் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழிநடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, விக்கினங்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரக்கூடிய தேவ சமாதானம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் போது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து வாசம் செய்து அவர் இதுதான் வழி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் உபத்திரமோ தொல்லைகளோ துன்பங்களோ வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்ற தருகிறேன் என்று சொல்லி, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கின்றேன், என்னிடத்திலே வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு அது இளைப்பாற்றலை தரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமாய் வாசித்தால் நலமாயிருக்கும். 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய சீசர் அனைவரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைப்பெண்ணாய் இருந்தான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாலையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் இங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா, வைத்தியனாகிய லூக்கா அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது கூட நாங்கள் வருகின்ற வழியிலே முதல்வர் வருகிறார் என்று சொல்லி வழியெங்கும் மக்கள் கூட்டம், முதல்வரை காண வேண்டும் என்று சொல்லி
அவ்வளவு கூட்டம் மக்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இந்த நாளிலே வேலையில் வந்திருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாயின் என்ற ஊருக்கு அருகாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு அவருடைய சீசர்கள், அவருக்கு பின் சென்று வரக்கூடிய மக்கள், ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஊர் வாசலுக்கு அருகே வந்தபோது ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த ஊர்வாசல் அருகே அங்கு அவனை கொண்டு வரக்கூடிய காரியங்களை பார்க்க, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் ஒரு வாலிபனாக இருந்த ஒரு மனிதனாக இருந்தான். வாலிபம். ஆனால் அவனுடைய தாய் தன்னுடைய கணவனை இழந்து போனவள், ஒரு விதவை தாய். அவளை பராமரிப்பதற்காக அவனுடைய மகன், அந்த வாலிப மகன் அவனுக்கு பலவிதமான நிலைமைகளிலே உதவி செய்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய மகனை இழந்து அவள் என்ன செய்கிறாள்? அவனை அடக்கம் செய்வதற்காக அவனுக்கு பின்னாக அவள் அழுது கொண்டே கடந்து செல்லக்கூடிய காரியங்களை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் செய்த பாவத்தினால இந்த உலகத்தில் மரணம் பிரவேசித்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. சிறு வயதிலே ஒரு குழந்தையாய், 10 மாத குழந்தையாய் அவன் இந்த பூமியில் விழுந்து அவன் இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும், அவன் இருக்கின்ற நாட்கள் வரைக்கும், அதுக்கு பின்பதாக அவன் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும், சாக வேண்டும். இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியதியாக இருக்கிறது. விலங்குகள், பறவைகள், ஊர்வனவைகள் எல்லாம் இருக்கின்றன. என்ன செய்கிறது? அவைகளும் உலகத்தில் பிறக்கின்றன, மரிக்கின்றன. ஆனால் மனிதன் என்ன செய்வான்? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றபடியே என்று போடப்பட்டிருக்கிறார். மரணத்துக்கு பின்பதாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது பிரியமானவர்கள். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் ஒரு நாளில் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளிலே வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்ற புத்தகம் திறக்கப்படும். மனிதனுடைய வாழ்க்கை காரியத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட மனிதனுடைய பெயர் இருக்கின்றதா? அவன் என்ன செய்வான்? ஆண்டவரோடு நித்தியமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவான். அந்த ஜீவ புத்தகத்திலே அவனுடைய பெயர் இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? அக்னியும் கந்தகம் எரிகின்ற கடலுக்கு பங்கடைவான். பிரியமானவர்கள், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்பட்ட விசேஷம் 21:8 போடப்பட்டிருக்கிறது. 8 விதமான மக்கள் அவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகின்ற கடலிலே பங்கடைவார். அந்த வாலிபன் மரித்து போனான். அங்கு அழுது கொண்டு வந்த அவளுடைய தாய், பின்னாக அழுது கொண்டிருந்த தாய், அவளுக்கு பின்னாக ஒரு கூட்டம் அழுது கொண்டு வருகிறது அடக்கம் பண்ணுவதற்காக. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கண்கள் அந்த தாயை நோக்கி பார்க்கிறது.
இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ காட்சிகளை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அந்த தாயுடைய கண்ணீரை பார்க்கக்கூடியதாக காணப்பட்டது. அவர் என்ன செய்கிறார்? அவர் காண்கின்ற தேவன். அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு முறை என்ன செய்கிறாள்? சாராள் அடிமை பெண்ணாய் இருந்த அந்த ஆகார் என்ன செய்கிறாள் என்றால், அவள் தன்னுடைய நாச்சியாருக்கு சாராளுக்கு குழந்தை இல்லாதபடியினாலே ஆகாரை ஆபிரகாமுக்கு என்ன செய்ய, ஆபிரகாமுக்கு நீ இவளை திருமணம் செய்து கொள் என்று சொன்னபோது ஆகாரும் ஆபிரகாமும் என்ன செய்கிறார்கள்? திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அவள் கர்ப்பம் தரிக்கிறார். அப்பொழுது சாராயை பார்த்து ஆகார் என்ன செய்கிறார்? அற்பமாக எண்ணுகிறார். அப்பொழுது என்ன செய்கிறார்னா, சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியினால அவள் என்ன செய்கிறாள் என்றால், சூரருக்கு போகின்ற வழியருகே நீருற்றிலே போய் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார் என்றால், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கேருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சாராயின் அடிமை பெண்ணாக இருக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ அவளுக்கு அடங்கியிரு, நீ அங்கே சென்று விடு என்று சொன்னபோது ஆகார் என்ன செய்கிறார்? அப்பொழுது அங்க தேவனை பார்த்து, இவர் என்னை காண்கின்ற தேவன். இன்றைக்கு எத்தனையோ நிலைமைகளில சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. நிறுவனங்களில, பள்ளிக்கூடங்களில, உயரிடங்களில் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் நம்மை ஒரு நாளும் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சனப்பொழுதும் நம்மை என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கு ஆகாரை விசாரிக்கின்ற தேவன் அபிதமாக தான் என்ன செய்கிறார்? இங்கு ஆண்டவர் அவளை பார்க்கிறார். அவளை காண்கின்ற தேவன் அல்லவா? தன்னுடைய மகன் இறந்து விட்டார், தாய் என்ன செய்வாள், அவள் என்ன செய்வாள் என்ற சிந்தையோடு அவர் என்ன செய்கிறார்? அல்லாதே மனதுருகுகிறார். நம்முடைய தேவன் மனதுருகக்கூடிய தேவன் அல்லவா? ஆண்டவரே, மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று வேதத்திலே ஆண்டவரை விட்டு போடப்பட்டிருக்கிறது. அவர் மனதுருக்கமுள்ள தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மக்கள் மேல் மனதுருகக்கூடியவராக காணப்பட்டார். ஒரு குஷ்டரோகி என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொன்னபோது ஆண்டவர் அவன் மேல மனதுருகி தன்னுடைய கையை அவன் மேலே வைத்த போது, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னபோது அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி போன. மனதுருக்கம் நிறைந்த தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில மனதுருக்கம் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி போயிருக்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மனதுருக்கக்கூடிய தேவன். நல்ல சமானுடைய காரியத்தில் கூட நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த குற்றுயிராய் கிடைந்த அந்த மனிதனை பார்த்து அந்த சமாரியன் என்ன செய்கிறான்? மனதுருகி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்து 2 பணத்தை கொடுத்து விட்டு அவன் செய்கிறான். பிரயாணமாய் போக மனதுருக்கம் மனித வாழ்க்கையில ஆண்டவருக்கு இருந்த மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். ஆகாரின் கண்ணீரை பிடித்தவர். அன்றைக்கு அன்னாள் மனக்கசந்து அழுத போது அவளுக்கு சாமுவேலை கொடுத்தவர். அவர் மனதுருக்கம் நிறைந்தவர், கண்ணீரை காண்கின்றவர். நாம் ஒவ்வொரு மனிதனுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரை என்ன செய்கிறார்? அவருடைய துருத்தியிலே வையும் என்று சொல்லி, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும், உம்முடைய கணக்கில் அல்லவா அது இருக்கிறது என்று சங்கீதம் 56:8 போடப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார், காண்கிறவராக இருக்கிறார். ஆத்தும பாரத்தோடு உருக்கத்தோடு
நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் மரித்து போனாலும் கூட பரலோகத்திலே நாம் வாழும்போது அங்கு அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து அவரோடு நித்தியமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு மனதுருகினது மாத்திரமல்ல, அகாதை என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? முன்னாக பாடைகளை சுமந்து சென்ற அந்த வாலிபனை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறார்? பாடையை தொட்டார். பாடையை தொட்டு என்ன செய்கிறார்? வாலிபனே, நீ எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், வாலிபனே எழுந்திரு, நான் உனக்கு சொல்லுகிறேன். அவர் வல்லமை நிறைந்த வார்த்தைகளை சொன்னபோது அந்த வாலிபன் எழுந்து பேசத் தொடங்கினான் என்று போடப்பட்டிருக்கிறது. பேசத் தொடங்கினான். செத்துப்போன மனிதன் என்ன செய்திருப்பான்? முதலாவது அவன் பேசத் தொடங்கினது யார்கிட்ட பேசியிருப்பான் தெரியுமா? தன்னை உயிர்ப்பித்த, மரணத்திலிருந்து உயிர் கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்திருப்பான்? முதலாவது பேசியிருப்பான். அதுக்கு பின்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை பாடையிலிருந்து இறக்கி அவனுடைய கையை பிடித்து அவனுடைய தாயின் கையிலே ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அன்பான தெய்வம் பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை கொண்டு அவன் தன் தாய்க்கு எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் அவருடைய கண்ணீரை துடைத்த தேவன். அந்த வாலிபனை, அவருடைய மகனை தன்னுடைய விதவை தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தது. அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். ஆண்டவர் வந்தார், பாடையை தொட்டார், என்னுடைய மகனை, வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். இன்றைக்கு அவன் எழுந்து பேசத் தொடங்கினான். என்னிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்திருக்கார் அல்லவா? அவள் சாஸ்திரமாய் விழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருப்பாள் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அங்குள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், மகா தீர்க்கதரிசியானவர் தோன்றியிருக்கிறார், தேவன் நம்மை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய புகழ் இந்தியா முழுவதிலும் சுற்று திசைகள் எங்கும் அது பரம்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அவர் இந்த வேத புத்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அவருடைய மகளை, சிறுபெண்ணை, 12 வயதுள்ள பெண்ணை அவர் உயிர் கொடுத்து எழுப்பின தேவன். சிறுபெண்ணை எழுந்தர் என்று சொன்ன போது அவள் எழுந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இவனை பேசத் தொடங்கினான். தன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய மகளை உயிர்ப்பித்த போது அவருடைய தகப்பனுக்கும் தாய்க்கு சொன்ன வார்த்தை, நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடு. லாசரு மரித்து போகிறார். மரியாள், மாத்தாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போகிறார். மரித்து போன அந்த மனிதன் செத்து போன பின்பதாக 2 நாட்களுக்கு பின்பதாக அவர் பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? கண்ணீர் விடுகிறார். மக்களோடு மக்களாக, அழுகிறவர்களோடு அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. அப்பொழுது என்ன செய்கிறார்? லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். லாசரு வெளியே வந்தார், உயிர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் தேவ சேனைகளோடும் அவர் வருவார். மேகத்திலே வருவார். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் என்ன செய்வோம்? அவரோடு கூட எழுந்திருப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோசித்து பாருங்க. ஆண்டவர் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களா என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினால், உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தா என்ன செய்வார்? ரட்சிக்கப்படுவார். ஆண்டவராகிய தேவன் வேலை வந்தபோது அவர் என்ன செய்கிறார்? கொல்கதாவின் மலையிலே என்ன செய்கிறார்? நமக்காக 2 கல்லங்கள் நடுவிலே நடு சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். யோசித்து பாருங்க. பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக நிற்கின்ற வேளையில கூட அவருடைய கண்களை கட்டுகிறார்கள், அவருடைய கன்னத்தில் அறைகிறார்கள். உன்னை அழித்தவன் ஞானசினால் சொல்லு என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார். பிலாத்து என்ன செய்கிறான்? பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் என்ன செய்கிறார்? வாரினால் அடிப்பித்து போர்ச்சவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய தலையில முள்ளான கீடங்களை வைத்து அழுத்தினார்கள், சிவப்பான அங்கேயே உடுத்தினார்கள், கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள், முகத்திலே துப்பினார்கள். ஏன்? எதற்காக? நம்மை மீட்கும்படியாக. அப்பொழுது யாருமே அவர் மேல மனதுருகவில்லையே. அவர் அனைத்து மக்கள் மேல் மனதுருகக்கூடியவராக இருந்தார், கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருந்தார். 5 அப்பங்களை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அல்லவா? அவர் அடிக்கப்படும் போது, வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு வந்தது? சிலுவையில் அவர் என்ன செய்கிறார்? சிலுவையை, கனத்த சிலுவையை தோளிலே கொடுத்து சுமக்கும்படியாக அந்த எருசலேம் வீதிகளிலே அவர் கடன் செல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், கொல்கதாவின் மலை வரைக்குமாக, கொல்கதாவின் மலை என்று சொல்வது மண்டையோட்டு ஸ்தலம், கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம். மண்டையோட்டை போன்று அந்த குன்று காணப்படக்கூடியதாக இருக்கிறது. லத்தீன் மொழியிலே அது கல்வாரி என்று, கல்வாரி சிலுவை என்று சொல்லப்படுகிறது. கல்வாரி சிலுவை நமக்காக அந்த ஜீவனை, கல்வாரியிலே தம்முடைய ஜீவ இரத்தத்தை அவர் சிலுவையில சிந்தினார். பிரியமானவர், அவர் சிந்தி கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனதுருக்கம், கண்ணீரை காணும் போது, மற்றவர்கள் கண்ணீர் சிந்தும் போது கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை பங்கிட்டு கொடுப்பதும், துறந்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதுமே எனக்கு ஏற்ற உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது விடியல் கால வெளுப்பை போல வெளுப்புண்டாகி சுகவாழ்வு தெளித்து என்ன செய்வார்? நித்தமும் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது கூட இந்த மத்தேயில நான் வாசிக்கிறேன் 25ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்ன செய்கிற, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். அவர்கள் தான் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மறியாட்டு கூட்டம். அவர்களுக்கு என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள்ள என்று சொல்லுகிறார். இடதுபுறம் உள்ள வெள்ளாடுகள் என்ன செய்கிறார்? இவ்விதமான காரியங்கள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்காத காரியங்கள், பசியாக இருக்கவனுக்கு பசியை ஆற்றாத காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்கிறார்? அவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறதும் அன்றி உலகத்திலே கரைபடாத வாழக்கூடிய வாழ்க்கையை பிதாவின் தேவனுக்கு என்பதாக சுத்த பக்தியாக இருக்கிறது என்று யாக்கோபு 1:27 போடப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்து இருக்கிறார்கள் தெரியுங்களா? அவர்களை நாம் விசாரிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறது. விதவைகள், எத்தனை விதவைகள் அவர்கள் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கக்கூடியவர்களாக, உலகத்திலே நாம் கரைபடாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிதாவாகி தேவன் என்ன செய்கிறார்? அது அவர் விரும்புகிறார்.
அதை மறந்துவிடக்கூடாது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நன்மை செய்யாதிருந்தால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். யாக்கோபு 4:4 போடப்பட்டிருக்கிறது. அநீதி எல்லாம் பாவம் என்று 1 யோவானில் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கெவின் கார்ட்டர் என்ற ஒரு புகைப்படக்காரர், அவர் உலக புகழ்பெற்ற ஒரு போட்டோகிராஃபர், புகைப்படமெல்லாம் நல்லபடியாக எடுப்பார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, 1993 வருஷத்துல சூடானில் பஞ்சம் அதிகமான பஞ்சங்கள் ஏற்பட்டு பிள்ளைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் இவர்களெல்லாம் சில சாப்பாடு கிடைக்கல, கொடிய பஞ்சம். அப்பொழுது ஒரு இளைத்த ரொம்ப நலிவடைந்த ஒரு சின்ன பிள்ளை தவழ்ந்துக்கிட்டு போகுது. ஐநா சபையிலேருந்து, உலகத்திலேருந்து, சுகாதார மையத்திலேருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்தை நோக்கி அது என்ன செய்யுது, அந்த உணவை சாப்பிடணுமே, ஒரு வயிற்றை சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும், உணவு இல்லாட்டா மனுஷன் செத்து போயிடுவான். அதை அது தவழ்ந்து நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அதுக்கு அருகாமையில் ஒரு கழுகு, வள்ளூர் கழுகு என்ன செய்யுதுன்னா, இந்த பிள்ளை எப்போ சாகும், இதை கொத்தி நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு இருக்கு. ஒரு குழந்தை என்ன செய்யுது, சாப்பாட்டுக்காக என்ன செய்யுது, அந்த உணவு கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி அது தவழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு அருகாமையில் இருக்க கழுகு என்ன செய்யுது, பிணந்தண்ணி கழுகு என்ன செய்யுதுன்னா, இந்த குழந்தை எப்போ சாகும், இதை கொத்தி நம்ம சாப்பிடணுன்னு பார்த்துட்டு. அப்போ இவர் என்ன செய்கிறார், கெவின் கார்ட்டர் என்ன செய்கிறாருன்னா, ரெண்டையும் இது பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த அமெரிக்காவில் ஒரு பத்திரிகைக்கு அனுப்பி வைக்கும் போது அவர்கள் அந்த படத்தை உலக புகழ்பெற்றது என்று சொல்லி அவர்கள் அதுக்கு பத்திரிகைக்கு பலவிதமான விருதுகளை கொடுத்து அவருக்கு காசெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற நாடுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை சாக போது பசியினால வாடிக்கொண்டு இருக்கிறது, அந்த குழந்தைய அவர் என்ன செய்யல, மன உருக்கம் இல்லை, அவருக்கு மனிதனே கிடையாது, அந்த குழந்தைய அவர் காப்பாத்திருக்கலாம்ல. கழுகு சாப்பிட போது, அந்த குழந்தைய கழுகு சாப்பிட போது, அப்ப அவருக்கு பல நாடுகளிலிருந்து எதிர்ப்புகள் வந்த பிறகு அவர் பல நாட்களாக மன உளைச்சல்ல இருந்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார், தற்கொலை பண்ணிக்கொண்டார். நமக்கு நன்மை யாருக்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ என்ன செய்யணும், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். திராணி இருக்கும்போது நன்மை செய்யும்போது எளியவன் என்னென்றைக்கும் மறுக்கப்படுவதில்லை, நெருக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மன உருக்கம் அவசியம், முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் வரப்போகிறார். காலையிலே நாம் தியானித்தோம் அல்லவா, விழித்திருந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் சாயந்தரத்தில் வருவார், இரவிலே வருவார், நடு இரவிலே வருவார், விடியற் காலத்திலே வருவார், பகல் வேளையில வருவார், எந்நேரத்தில் வருவார் என்று தெரியாது. நாம் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அந்த வாலிபன் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கலாம், லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கலாம், அந்த அமீருடைய மகளை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், மறுபடியுமாக அவர்கள் இறந்திருப்பார்கள். அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாம் மரித்து போனால் ஆண்டவர் வருவார் என்றால் நாம் அவரோடு, அவர் வைத்திருக்கக்கூடிய ஸ்தலத்தில் அவரோடு நாம் நித்தியமாய் வாழுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு மனதுருக்கத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு வாழ நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இன்னல் நிறைந்த ஏழ்மை கோலம் இயேசு தேவன் ஏன் எடுத்தார், இன்னல் நிறைந்த ஏழ்மை கோலம் இயேசு தேவன் ஏன் எடுத்தார்,
இந்த உலகம் சொந்தமில்லை, இந்த உலகம் சொந்தமில்லை என்ற உண்மையை விளக்க வந்தார், என்ற உண்மையை விளக்க வந்தார். கொல்கோதா மலை மேலே கொலையுண்டார் சிலுவையிலே இயேசு. கொல்கோதா மலை மேலே கொலையுண்டார் சிலுவையிலே. மனித வடிவில் தேவன் தோன்றி மரச்சிலுவையில் உயிர் துறந்தார். மனித பாவம் மன்னிப்படைய, மனித பாவம் மன்னிப்படைய தமது உயிரை தத்தம் செய்தார், தமது உயிரை தத்தம் செய்தார். கொல்கோதா மலை மேலே கொலையுண்டார் சிலுவையிலே இயேசு. கொல்கோதா மலை மேலே கொலையுண்டார் சிலுவையிலே. தேவன் எங்கே, தேவன் எங்கே, தேடுமாந்தரே வாருங்கள். தேவன் எங்கே, தேவன் எங்கே, தேடுமாந்தரே வாருங்கள். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பாருங்கள். தேவன் தெரிவார் கண்களிலே, தேவன் தெரிவார் கண்களிலே. கொல்கோதா மலை மேலே கொலையுண்டார் சிலுவையிலே இயேசு. கொல்கோதா மலை மேலே கொலையுண்டார் சிலுவையிலே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாடலை பாடத்தினுடைய விதேசத்தால் பரிசுத்தத்தை அந்த புரிதலையும் உல்லாசம் மூலமா கர்த்தர் மீது எங்களுக்கு பேசுகிற வார்த்தைக்காக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அந்த உதவி வாடகை நீர் அந்த பாடிய தொழில்களுக்கு அவருடைய இருப்பையும் சில பார்த்து அவருடைய உதவியுடைய நாம் பார்ப்பது அவர் மேல் மனதொழியும் சில பார்ப்பது எங்கள் தேவன் மனதொழில் தேவன் சில பார்ப்பது உண்மையாக அவரை பார்த்து ஆராதனை சொல்லி அந்த பாடிய தொழில்களே அப்படியாக இந்த வாழ்க்கை எடுத்து பார்க்கவே அந்த கேட்ட வார்த்தைக்காக நான் நடிசத்தேவர்களே பொறுத்தவர்களுக்கு தேவனை இருக்கக்கூடிய நீர் வருவதாக நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டவே யாராக இருக்கான்னு சொன்ன ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் யாராக இருப்பான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளாத தேவத்தை பாராட்டுமே அப்படியாக பாவத்திலிருந்து முன்னுமே நீர் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் சொல்லி பார்க்கிறேன். அப்படியாக அந்த வார்த்தையை கேட்டவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள தேவன் செய்ய ஏற்றுக்கொள்ள கிளைவாக நான் தெரிவிக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள அதிகமாக வாழ்வது தேவனுடைய முன்னுக்காகவும் தேவனுடைய கிருபை செய்ய சொன்னாங்க. மகிழ்ச்சிகள் செலுத்தும் மீட்பும் அருகாட்சியாக இயேசு கிறிஸ்துவின் உண்மையாக உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்க வகையான ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்தத்தையும் ஸ்துதி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
புகழகன்